நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்கிறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். மூடப்பட்ட கதவுகளின் அனுகூலம் அப்படின்னு உங்களோட நான் இன்னைக்கு பேச விரும்புகிறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு முரணா தோணலாம். நிறைய நேரங்களில் நம்ம அனுகூலம் அப்படின்ன உடனே நேர்மறையான விஷயங்களை தான் எதிர்பார்க்குறோம். ஆண்டோட அனுகூலம் எனக்கு இதை வாய்க்க செஞ்சது, இந்த கதவுகளை திறந்து கொடுத்தது, சரியான நபர்களை சந்திக்க வச்சது, சரியான நபர்களோட தொடர்பு உண்டாக்கி கொடுத்துச்சுது, என்னோட இலக்கில் அடுத்த நிலைக்கு என்ன உயர்த்தி கொண்டு போச்சுது அப்படின்னுலாம் சொல்லுவோம். ஆமாம், அனுகூலம் அப்படின்றப்ப நேர்மறையான ஒரு பார்வை இருக்க வேண்டியது உண்மைதான். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வாசலை திறந்து கொடுத்த, அடுத்த லெவலுக்கு உங்களை உயர்த்தின, சரியான நபர்களை உங்களோட சேர்த்த அதே அனுகூலம் உங்கள் வாழ்க்கையில் சில கதவுகளை மூடும். அதே அனுகூலம் தான் தவறான நபர்களை நம்மளை விட்டு போக வைக்குது. குறிப்பிட்ட சிலரை நம்மளை நேசிக்க விடாமல் செய்யுது. சில வாய்ப்புகளை நம்மளை தேடி வர விடாமல் தடை செய்யுது. பல சமயங்களில் இது குழப்பமாகவும் மன உளைச்சலை கொடுக்கறதாகவும் இருக்கலாம். ஜான், என்னால் இதை புரிஞ்சுக்க முடியல. எனக்கு நிறைய அனுகூலம் இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் அனுகூலம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னதான் நான் விரும்பினாலும், என்னதான் நான் ஜெபம் பண்ணினாலும், என்னதான் நான் உபவாசம் பண்ணினாலும், என்னதான் நான் முயற்சி பண்ணினாலும் சில கதவுகள் எனக்கு திறக்கவே இல்லையே. இந்த கதவுகள் எனக்கு எப்பவுமே மூடி இருக்குதே. இந்த வாய்ப்புகள் எனக்கு கைகூடி வரவே இல்லையே. சிலர் என்னை நோக்கி என் பக்கம் வரவே மாட்டுறாங்களே. ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. இவங்கெல்லாம் என்ன ஏதோ ஒதுக்கப்பட்டவனை போல பார்க்குறாங்க. என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை அவங்க பார்க்கவே மாட்டுறாங்க. இதெல்லாமே ஏன் எதிர்மறையாக நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை ஜான். உண்மையிலே ஆண்டவர் எனக்கு அனுகூலம் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியலை. இந்த மாதிரியான கேள்விகள் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னா, ஆமா, நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. ஏன்னா எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஆண்டவரோட அனுகூலம் அப்படின்றது ஆண்டவர் கதவுகளை திறக்கிறதுல மட்டும் இல்ல, ஆண்டவரோட அனுகூலம் அப்படின்றது சரியான நபர்களை உங்களை நோக்கி வர வைக்கிறதுல மட்டும் இல்ல, உங்களை அடுத்த லெவலுக்கு உந்தி தள்ளுறதுல மட்டும் இல்ல, அதே அனுகூலம் உங்களுக்கானதா இல்லாத கதவுகளை மூடவும் செய்யும். அதே அனுகூலம் சிலரை உங்களோட வாழ்க்கையிலிருந்து துரத்தியும் விடும். ஏன்னா அவங்க உங்க கூட இருக்க வேண்டியவங்க இல்லை. உங்களோட வாழ்க்கையில நீங்க அடுத்த நிலைக்கு அல்லது ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நிலைக்கு போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களா அவங்க இருந்திருப்பாங்க. அதனால இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க இதை நினைச்சு வருத்தப்பட வேண்டியதோ, கோவப்பட வேண்டியதோ, சில கதவுகள் மூடப்பட்டதுனால ஆண்டவரை கேள்வி கேட்க வேண்டியதோ அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில மூடப்பட்ட கதவுகளுக்காக நீங்க ஆண்டவருக்கு நன்றி மட்டும்தான் சொல்லணும். நாம இஸ்ரவேல் மக்களை பத்தி பேசுறோம். அவங்க வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. எகிப்திலிருந்து அவங்க போயிட்டு இருக்கிறப்ப அவங்க தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் எகிப்துக்கு போக விரும்புறோம், எகிப்தில் எங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு, நீ எங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டியே, நாங்க இங்க சாகணுமா அப்படின்னு அவங்க மோசே கிட்ட எப்பவும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, முறுமுறுத்தாங்க. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிற வரைக்கும் அவங்க எகிப்துக்கு திரும்பி போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு. என்ன நடந்தது? ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தாரு. அவங்க வெட்டாந்தரையில நடந்து அடுத்த பக்கத்துக்கு போனாங்க. சிவந்த சமுத்திரம் மறுபடியும் மூடிக்கொண்டது. இப்ப அவங்க எகிப்துக்கு திரும்பி போறதுக்கான வழியே இல்லை. அவங்க திரும்பி பார்க்கலாம், ஆனா அவங்களால திரும்பி அங்க போக முடியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க விரும்பினா திரும்பி போறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. சில சமயங்கள்ல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சில கதவுகளை மூடுறாரு. அப்ப நீங்க நினைக்கலாம், ஐயோ, நான் திரும்பி போக முடியலையே அப்படின்னு. எகிப்தில் இருந்த நினைவுகள் மட்டும்தான் இப்ப இருக்குது. போக விரும்பினாலும் போக முடியாது. ஆமா, சிவந்த சமுத்திரம் அவங்களுக்காக மறுபடியும் பிளக்க போறதில்லை. ஆக சில சமயங்கள்ல ஆண்டவர் சில கதவுகளை மூட வேண்டி இருக்குது. அப்பதான் நீங்க வந்த இடத்துக்கே திரும்பி போக மாட்டீங்க. நீங்க இருக்கிற இடத்திலேயே சிக்கிக்கொள்ளாம இருக்கிறதுக்காக ஆண்டவர் சில கதவுகளை மூடுறாரு. நீங்க போக வேண்டிய வழியில உங்களை நடத்துறதுக்காக ஆண்டவர் சில கதவுகளை மூடுறாரு. ஆமென்.
ஆண்டவர் அந்த கதவுகளை மூடலைன்னா நீங்க எப்பவுமே உங்களுக்கு பழக்கப்பட்ட அந்த பழைய இடத்துக்கு திரும்பி போகத்தான் விரும்புவீங்க. உங்களோட அந்த சௌகரியமான இடத்துக்கு திரும்பி போகத்தான் நினைப்பீங்க. எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போயிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட பழைய நடக்கைகளுக்கே நீங்க திரும்ப விரும்புவீங்க. அதனால தான் சில கதவுகளை மூடினதுக்காக ஆண்டவருக்கு நீங்க நன்றி செலுத்தணும். அந்த வாய்ப்பு கதவுகளை மூடினதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சில நபரை உங்க வாழ்க்கையிலிருந்து துரத்தி விட்டதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க திரும்புறதுக்கு வழி இல்லாம ஆக்கினதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு பின்னாடி கதவுகள் மூடப்பட்டா முன்னாடி பார்க்கறத தவிர உங்களுக்கு வேற வழியே இல்லை. ஆண்டவர் கதவுகளை மூடுறது உங்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான். நல்ல ஒரு உதாரணம் எனக்கு நினைவுக்கு வருது. விமானம் போய்கிட்டு இருக்குது. ஒரு நபர் பக்கத்தில் இருந்த ஜன்னலை திறக்க முயற்சி பண்றாரு. திரும்பவும் அவர் முயற்சி பண்ணியும் திறக்க முடியல. அவர் கடுப்பாயிட்டாரு. என்ன பண்ணலான்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தப்ப இன்னும் 2 பேர் அவருக்கு உதவி செய்யலான்னு நினைச்சு அங்க பார்த்தாங்க. அதுல ஒருத்தர் அப்பதான் கொஞ்சம் மேல கவனிச்சாரு. இது ஜன்னல் இல்ல, ஆபத்து கால வழி, எமர்ஜென்சி எக்ஸிட்னு போட்டிருந்தது. அப்பதான் அவர் அந்த ஜன்னலை திறக்காம போனதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொன்னாரு. ஏன்னா அது திறந்திருந்ததுன்னா எல்லாரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாகி இருக்கும். சில சமயங்கள்ல எதிர்பார்த்தது நடக்கலைன்னா நாம மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். குறிப்பிட்ட சில கதவுகள் திறக்கலைன்னா என்னாச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் உங்களை அது மூலமா பாதுகாக்கலாம். இப்போ உங்களுக்கு அது மன உளைச்சலா ஏமாற்றமா இருக்கலாம். ஏன் என்னால் இதை பார்க்க முடியல அப்படின்னு தோணலாம். ஆனா கடைசியா நீங்க சொல்வீங்க, நல்ல வேளை கடவுளே இது திறக்கல அப்படின்னு. இந்த கதவு என் வாழ்க்கையில திறக்காம போனதுக்காக நன்றி ஆண்டவரே. என் ஜெபத்துக்கு பதில் தராம இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வாய்ப்பு கதவுகள் எனக்கு திறக்காததுக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஒரு கட்டத்துல அதுக்கு நன்றி உள்ளவங்களா உணர்வீங்க. ஆமா, அந்த மூடப்பட்ட கதவுகள் அப்படின்ற அனுகூலத்துக்காக. சில சமயங்களில் நீங்கள் சொல்லலாம், ஜான் உண்மையிலே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஆனால் காரணமே இல்லாமல் அவங்க என்னை விட்டு விலகி போகிறாங்க, அவங்க கூட என்னால் தொடர்ந்து தொடர்பில் இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உண்மைதான், அவங்க நல்லவங்களாகவே இருக்கலாம், ஆனால் காலநிலை அல்லது சூழல் வித்தியாசமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மாம்பழம், அது நல்ல பழம்தான், ஆனால் அது குறிப்பிட்ட சீசனுக்கு தான் கிடைக்கும். பொதுவாக இந்தியாவில் நம்ம பார்த்தா அது கோடை காலத்தில் தான் கிடைக்கும். குளிர்காலத்தில் நாம் அதை பார்க்க முடியாது. ஒருவேளை அப்படி குளிர்காலத்திலையும் ஏதாவது செஞ்சு மாம்பழத்தை வித்துட்டு இருந்தாங்கன்னா அது இயற்கையான மாம்பழம் மாதிரி ருசியாக இருக்காது. அதோட சீசனில் அது இருந்த மாதிரி இப்போ அது இருக்காது. அதாவது உங்களுக்கு நல்லவங்களா இருந்த அதே நபர்கள், உங்ககிட்ட முன்னாடி நல்லா பழகின அதே நபர்கள் குறிப்பிட்ட சில சூழல்ல அவங்க உங்களோட வாழ்க்கையில் இல்லாமல் போகலாம். அப்படி இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி இருந்த மாதிரி உங்களுக்கு நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையும் போராட்டமாக இருக்கும், அவங்க வாழ்க்கையிலையும் போராட்டமாக இருக்கும். உங்களோட தெய்வீக நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் அதனால் போயிடலாம். இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். அதனால தான் அந்த சீசன் முடிஞ்சதுன்னா ஆண்டவர் கதவை அடைக்கிறார் அப்படின்னா அதை வலுக்கட்டாயமாக தள்ளி திறக்க முயற்சி பண்ணாதீங்க. ஆண்டவரை நம்பி அவரோட கரத்தில் விட்டுடுங்க. அவர் சொல்றதுக்கு செவி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் சில மூடப்பட்ட கதவுகளை அவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா உங்கள் வேலையில், தொழிலில், ஊழியத்தில், உறவுகளில் அதை அனுமதிக்கிறாருன்னா வலுக்கட்டாயமாக அது கூட போராடாதீங்க. ஆண்டவரை முழுசா நம்ப கத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வேண்டியது அவருக்கு தெரியும். உங்களோட பழைய உலகத்துக்கு நீங்க திரும்பிடாம அவர் ஒருவேளை தடுக்கலாம். ஏதாவது ஒண்ணுல இருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக அப்படி அவர் செய்யலாம். அல்லது காலம் மாறுவதும் ஒரு காரணமா இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்கட்டும், அவரை நம்புறதுக்கு கத்துக்கோங்க. இந்த மூடப்பட்ட கதவுகளுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.